இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். கடலினால் வந்த இருள், இன்னும் பலவிதமான பிரச்சனைகளினாலே உங்களை சுற்றி வெளியே வர முடியாதபடி நிறைய இருள்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை நான் உனக்கு அனுப்புவேன். நான் அந்த வெளிச்சத்தை உனக்கு அனுப்பி அந்த இருளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கண் தெரியாமல் சிக்கி கொண்டிருக்கிற அந்த இடத்திலே கர்த்தருடைய வெளிச்சத்தை இந்த மாதம் நீங்கள் காண்பீர்கள். அந்த இடத்திலே கர்த்தர் வெளிச்சமாய் வருவார். உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்பொழுது அந்த இடத்திலே நீங்கள் மிகவும் அழகாய் கடந்து வருவீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். இந்த காரியத்தை எப்படி நான் கடந்து போவேன்? கடந்து போகிறதற்கு ஒண்ணுமே என்னிடத்திலே இல்லையே. இந்த பிரச்சனையை, இந்த சூழ்நிலையை எப்படி என்னால் தாண்ட முடியும்? ஆனா ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நான் உனக்கு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறவர். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அந்த இடத்திலே தேவனுடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும். அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும். அவர் வெளிச்சத்தை அனுப்பினதற்கு பிறகு அந்த இடத்திலே இருளுக்கு ஆண்டவர் அந்த இடத்திலே எந்த விதமான காரியமும் இருள் செய்யவே முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு 3 விசை சொல்ல போகிறோம். கர்த்தர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். சொல்லுங்கள், அவர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன்.